தம்பி யாரு? எந்த ஊர் போறீங்க? இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தம்பிக்கு சம்பந்தம் இல்ல போல. எஸ்ஐக்கு என்ன பேரை சொன்னா 8 ஜில்லா சண்டியனோட 3 வானுங்க. அண்ணன் 2 கேள்வி கேட்டு காதல் விழாதவர் உட்கார்ந்துருக்காரு. இவரை பாரு. அதான உனக்கு காது கேட்கலையா? கண்ணு தெரியலையா? கேட்டுக்கிட்டு வர்றல. அதனால மொறப்பு முழிக்கிற மொழிய பார்த்தா கணப்பாற முழுங்கிட்டு கொல்லப்புறமா ஓடி வர்ற மாதிரி தெரியல. ஆமாண்ணே, நம்மள மாதிரி சென்ற வர்றவங்களோட இந்த மாதிரி லோ கிளாஸ் தான் ஏறிட்டு வர்றது வரட்டும். ஆனா வம்பழுக்காம வரலாம் இல்ல. நாம இப்படி எல்லாம் பம்பு பண்றது நமக்கு பிடிக்காது. மரியாதை சொல்லு. ஒரு அப்பனுக்கு பிறந்த பயலாம். நானும் பாத்துட்டே வரேன். சும்மா வர ஒரு ஆளை கலாட்ட பண்ண ஒரு அளவுல நீ என்னடி இந்த பயலுக்கு வப்பாட்டியா? என்னடா சொன்ன? எங்க பார்த்து வப்பாட்டியா? கோல உழிச்சிருவோம். என்ன சார் இது? பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க, இவ்வளவு கேவலமா ஒருத்தன் உங்களை பேசுறான். உங்க காது கேக்குது, கண்ணு பாக்குது. ஏன் சார் இந்த உணர்ச்சி மட்டும் உங்ககிட்ட இல்ல? இங்க இருக்கிற அத்தனை பேரும் வேகப்பட்டோம், உங்களை தவிர. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க நினைக்கிற மாதிரி நான் உணர்ச்சி இல்லாதவன் இல்லை. உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன். 4 வருஷமா இது ஒண்ணுதானே நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஜெயில. ஜெயிலா? ஜெயில இருந்து விடுதலையாகி வர்றேன். நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தவன் தான். நானும் அந்த லைஃப் அனுபவிச்சவன் தான். கோவக்காரனா, உங்களெல்லாம் விட படு கோவக்காரனா காலேஜ்ல இருந்தவன்.
குட் மார்னிங். ஐ எம் சாரி இன்ஸ்பெக்டர். ஒரு வாரத்துக்கு குறைஞ்ச 4 தடவையாவது போன் போட்டு உங்களை வரவழைக்க வேண்டியிருக்கு. அதனால ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். பேசாம இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்களேன். ஓ நீதானா? ஏய் ஏய் ஆல்ரெடி யாருன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும், ஒரு பொறுக்கி. அவர் நம்ம கட்சி தலைவரோட மகன்டா. அவர் இந்த விரல அசைச்சா என்ன ஆகும், என்ன அர்த்தம்னு தெரியுமாடா உனக்கு? ஒண்ணுக்கு பொண்ணுன்னு அர்த்தம். ஏய், யாரோ ஒருத்தன் எவ்வளோ ஒரு லேடி லெக்சரர் பத்தி என்னவோ எழுதினா உனக்கு என்னடா வீங்குது? சார், நான் மதிக்கிற ஒரு லெக்சரர் பத்தி எழுந்தாங்க சார். அவங்க ரொம்ப நல்லவங்க. அவ எவனா இருந்தா எனக்கு என்னடா? ஐ அம் கோயிங் டு அரெஸ்ட் யூ. நில்லுங்க. எவ்வளவு ஒருத்தி பத்தி எழுதுனதுக்காக அவன் அடிக்கல. உங்க மனைவிய என்ன கேவலப்படுத்தினவங்களை கண்டிச்சிருக்கான். விஜய், நன்றிப்பா. You mean this man is your husband, huh? And you're his wife? Hey, arrest பண்ணுங்க. Come on. Arrest பண்ணுங்க. பண்ண மாட்டாரு. இவரு பண்ண மாட்டாரு. Oh my God. விஜய், look at that. நம்ம காலேஜ்ல புதுசா பூத்திருக்கிற புது மலர். காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டேன், தமிழ் மன்றத்துல ஜெயிச்சுட்டேன், ஸ்ட்ரைக்ல ஜெயிச்சுட்டேன். ஆனா இவகிட்ட மட்டும் தோத்துக்காத வாத்தியாரா? Wow. Brown girl in the ring, la 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 la. There's a brown girl in the ring, la 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 la, ha 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 ha, la 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 la. La 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 la. கூந்தல் கருப்பு, குங்கும பிங்க். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். வெல் மை டியர் பாய்ஸ், நமது கல்லூரியின் சார்பாக நமது பேச்சு போட்டி குழுவின் தலைவியாக குமாரி மஞ்சுவை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏய், ஒரு பொட்டச்சி, அவ உங்கள மாதிரி ஆம்பளை தேடியன்களுக்கெல்லாம் தலைவி. இதுல உங்களுக்கு சந்தோஷம் வேற? ஏன்பா விஜய், ஏதாவது பேச விரும்புறியா? எஸ் சார். ஆஃப்டர் ஆல் ஒரு பொட்டச்சி, சாரி பொம்பளை, இத்தனை ஆம்பளைங்களுக்கும் தலைவினா அதை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? எல்லா வகையிலயும் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தாழ்ந்தவங்க தான். ஐ அப்ஜெக்ட் சார். வெறும் எலும்பு சதியும் திடமா இருக்கிறதா பலம்னா காண்டா மிருகத்தையும் இல்ல குஸ்தி பயில்வானை தான் தலைவன் ஆக்கணும். யூ சும்மா மிரட்டாதே. இது கம்ப்யூட்டர் உலகம். புத்தியும் சக்தியும் தான் இன்னைக்கு நிஜமான பலம். யார் புத்திசாலிங்கிறது நம்ம காலேஜ் பரீட்சை காட்டிடும். என் சக்தி என்னங்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சவால் விடுறேன். நான் எவ்வளவு தூரம் ஓடுறேனோ அவ்வளவு தூரம் இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆண் ஓடட்டும். அப்ப ஆணுக்கு பெண் தாழ்வுன்னு ஒத்துக்கிறேன். Are you ready? இப்படி இருமுறீங்க? இவ்வளவு கூட்டம் இன்னைக்கு இருக்கே. இவங்க எல்லாம் பார்த்து முடிச்சு வரணும்னா 4 மணி நேரமாவது ஆயிடும் விஜய். சார், ஹலோ, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? காத்திருக்கணும். 94 டிகிரி குளிர் ஜன்னின்னு விரைச்சு போய் வந்தேன். 100 டிகிரி கொதிக்கிற ஜோரத்துல உக்காந்து இருக்கேன். டாக்டர் என்னன்னா உள்ள பயங்கர பிஸியா இருக்காரு. நாம இப்படி நெருங்கி பழகிறது டாக்டர் பெரியசாமி பார்த்தா கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாரு. எனக்கு என்னமோ கலக்கமா இருக்குங்க. இத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? டாக்டர் பெரியசாமியோட 1 வருஷமா இன்டிமேட்டா பழகுறேன். இந்த மாதிரி ஒரு நர்ஸ் ஒரு டாக்டரோட பழகிறத ஜாலியா எடுத்துக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவார். இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 வருஷமா நானும் அவர் மனைவியா நெருங்கி பழகுறேன். என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லிருக்காரு. ரொம்ப குறும்புக்காரர் அவரு. என்னது, டாக்டர் பெரியசாமி உன் கணவரா? ஆமா டாக்டர், ரொம்ப நேரமா ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாரு. எனக்கு வேண்டியவரை கொஞ்சம் அட்டெண்ட் பண்றீங்களா? யோ, நானே டாக்டர் பெரியசாமி டென்ஷன்ல ஆடி போய் உட்கார்ந்து இருக்கிறேன். பேஷண்டா பேஷண்ட் சாவுகிறாங்க. போயா வெளியே. சாரி சாரி டாக்டர், இவ்வளவு நேரம் பொறுப்போடும் பொறுமையோட தான் காத்துட்டு இருந்தேன். சாதாரணமா உங்கள மாதிரி பொறுப்பு இல்லாத ஆளுங்களோட அட்டகாசத்தை பாத்துக்கிட்டு I can't simply sit down and watch என்ன மேனேஜர் இருக்க. What do you think of yourself? I'll kick you, you son of a bitch. Get lost.
செஞ்ச தப்புதான். அதுக்கு அவர் எப்படியா போட்டு அடிக்கிறது? அப்ப விட டாக்டர் சீரியஸ் ஆயிட்டார். அதுக்கு நான் என்ன 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 பண்ண சொல்றேன்? இப்படி கேட்டா முதல்ல உன் கோவத்தை கொஞ்சம் குறைக்கணும்.